ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் நிற்கிறேன். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் பாருங்க, இதில் புல் வெட்டுற மிஷின் இருக்குது, அங்கால கரை புல் வெட்டுற மிஷின் இருக்குது. இன்றைக்கு நான் உங்களுக்கு எங்களோட வீட்டை சுற்றி இருக்கிற அந்த புல்லைத்தான் வெட்ட போகிறேன். அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாராவது ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வாரீங்கண்டா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது எனக்கு ஒரு வகையில் இன்னும் பல காணொலிகள் செய்கிற உதவியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இதை பாருங்க, இது இங்கே இது கரை புல் வெட்டுறது தான். கரை புல்லை நான் வெட்டிட்டு தான் இதால் இந்த நடுவில் இருக்கிற புல்லை வெட்ட போகிறேன். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நான் இப்போ கரை புல் வெட்ட போகிறேன். இந்த தடி இருக்குல்ல, இதால தான் அந்த புல்லை வெட்ட போகுது. பாருங்க, நான் ஒன் பண்ணி முடிய காட்டுறேன். இந்த சுத்தம் பாருங்க. பாருங்க, இது முதல் கரண்டில் தானே இப்போ பேட்டரி, இதான் பேட்டரி. இது சார்ஜ் இறங்க முடிய நாங்கள் சார்ஜ் போட்டு இதுக்குள்ளே எப்படி ரெண்டு விட்டா ரைட். இப்போ நான் வெட்ட போகிறேன். பாருங்க, இங்கே பாருங்க, கரையில் எவ்வளோ புல் இருக்குது. நான் இதை வெட்டி முடிய காட்டுறேன். அப்படி இருக்குங்க. இப்போ பாருங்க, இந்த கரையை இப்போ பாருங்க, இந்த கரை வெட்டுறேன் பாருங்க. பாருங்க, சைட் வெட்டிட்டேன் பாருங்க. இனி இந்த பெரிய மிஷினால் தான் நான் வெட்ட போகிறேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இது பெட்டி சிஸ்டம் தான். முதல் இதுக்குள்ள முதல் வந்தது கரண்ட் பயர் இருக்கும். பயரை பிளாக்கில் அடிச்சு விட்டா வெட்டலாம். பிறகு வந்தது என்னன்னு சொன்னால் அந்த கேஸ், அதாவது பெட்ரோல் இது மாதிரி இருக்கும் 102. இப்போ பெட்டி மாடல் பாருங்க, இதை சார்ஜ் பண்ணிட்டு போட்டு விட்டா சரி. இப்போ ஃபுல்லாக இருக்குது பேட்ரி. இப்போ இது இருக்குதானே, பின்னுக்கு நான் வெட்டுற புல் எல்லாம் இந்த பேக்குக்குள்ளே நிறையும். பாருங்க, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்க, இந்த பேக்கு அப்படியே விரியும். இப்போ நான் புல்லு இப்படி வெட்டி கொண்டு போக இந்த புல்லு பேக்குக்கு நிறையும். இப்போ இதை புல்லு வெட்டா கூட எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. அந்த பாட்டை படிக்கிட்டேன். ஒரு இதொண்டு பாட்டு போய்கொண்டிருக்கு. நான் அந்த பாட்டை ஒரு இதாக என்டர்டைன்மெண்டாக இருக்கணுமெண்டாகாண்டிதான் இந்த பாட்டை நான் படிக்க போகிறேன். இப்போ ஓகே, நான் புல்லு வெட்ட போகிறேன். இந்த பாட்டு சும்மா ஒரு இதுக்குத்தான் நான் பாடுறேன். என்ன பாட்டுன்னு சொன்னால், நான் லாஸ்ட் டைம் பார்த்தேன், அந்த பாட்டை நான் பாடுறேன். வராத வெளிநாட்டுக்கு நீ உழைய போறாய், விசாவும் இல்லாமல் தான் நீ அலைய போறாய், ஊரில் நின்று தோட்டம் செய்ய உனக்கென்ன கொள்ளையோ, இஞ்ச புல்லு வெட்ட உனக்கென்ன ஆசையோ. ஓகே, அப்படியே கண்டினியூ பாருங்க. நான் இந்த புல்லை வெட்டி கொண்டு நான் இதை பற்றி நான் உங்களோட கலந்துரையாட போகிறேன். புல்லு இது இருக்குஞ்சாதான் எங்கட இல்லை. நான் இப்போ வெட்டுறேன் பாருங்க. பேக்கிட்ட ஃபுல்லாக நிறைஞ்சி வந்துருக்குது.
பாருங்க இதுல வந்து வெட்டி கொண்டு போறது நல்ல இதா இருக்கு பாருங்க. இப்ப வந்து புல்லு வந்து நிறைஞ்சிட்டு அப்ப புல்லை எடுத்துக்கொண்டு நான் வந்து எங்கட கார்டனுக்கா போட போறேன். பாருங்க இதுக்குள்ள வெட்டி எடுத்த புல்ல பாருங்க இவ்வளவு வந்திருக்கேன். கார்டனுக்குள்ளதான் இதுக்க போட போறேன் பாருங்க. இதுல பாருங்க நிறைய அவரை கண்டு முளைச்சிருக்கு. போன முறை இதுல வந்து அவரை நாங்கள் நட்டு இந்த அப்புள் மரத்திலான் படர்ந்து நிறைய அவரைக்காய் காய்ச்சது. அதை அப்படியே நாங்கள் கணக்கு புடுங்காவட்டோடைய அப்படியே நெத்துப்பட்டு கீழே விழுந்தது பாருங்க. இந்த முறை வந்து எல்லாம் செருக்கிட்டு தண்ணியை விட்டு முடிய நல்ல நிறைய கண்டு நிற்கி பாருங்க, குமிஞ்சு நிற்கி கண்டு. அதை அப்படியே கொடி விட்டு நீ இந்த முறை மப்பிள்ள இப்படியே படர்ந்து காய்க்கும். காய்க்க நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே புல்லு வெட்டி கொண்டிருக்கிறேன். புல்லு வெட்டி முடிய நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க வெட்டின இடத்துக்கும் வெட்டாத இடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது வெட்டினது பாருங்க, இது வெட்டாம இருக்குது. இப்ப இஞ்சால வெட்டி முடிய பாருங்க நல்ல வடிவா இருக்கு. இப்ப வந்து நாங்க வந்து புல்லு வெட்டிட்டோம் பாருங்க. இங்க வந்து புல்லு வெட்டுறதுக்கு இந்த பக்கம் இந்த இதே அளவு மற்ற பக்கம் வெட்டுறதுக்கு $40 கொடுக்கணும். நாங்கள் வந்து எங்கட விட்ட நாங்கள் தான் வெட்டுறோம். நாங்கள் ஆக்களுக்கு கொடுத்து வெட்டல. இங்கே வந்து புல்லு வெட்டி இப்படி எல்லாம் கார்டனுகளுக்கு இந்த பூங்கொண்டெல்லாம் நடுறதுக்கு இங்கே வந்து அதுக்கு ரெண்டு கொம்பனியே இருக்குது. ஆனால் நாங்கள் தான் எங்கட விட்டு இதெல்லாம் செய்கிறாங்க பாருங்க. இது வந்து நாங்கள் வந்து கடையில் போய் கல் வேண்டிக்கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறோம் பாருங்க. இந்த கல் வடிவாக கொண்டு பாருங்க. மற்றது வந்து இஞ்சால பாருங்க, இதில் வந்து மணிவாழ் நட்டுருக்கு, ரோஸா. இதில் அப்பிள் மரம் ஒன்று நட்டுருக்கிறோம் முன்னுக்கு காய்க்கிறதுக்காண்டி. இதில் சுற்றி கல் எல்லாம் அடுக்கி இருக்கிறோம். இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.